அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் 1947லேருந்து 2024 வரைக்கும் அமைக்கப்பட்ட கமிட்டி மற்றும் கமிஷனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். இதுபோல் அடுத்தடுத்த பார்ட்டுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வாங்க பார்ட் 1 பார்க்கலாம். முதல் கமிட்டி எஸ்கே தார் குழு. ஓகேங்களா? 1948 தொடங்கப்பட்டுச்சு எஸ்கே தார் குழு. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட முதல் குழு எஸ்கே தார் குழு தான். ஓகேங்களா? அடுத்தது ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாமி, சீத்தராமையா, ஸோ இவங்களை அடக்குனதால ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1948 தான் இதுவும் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்த எஸ்கே தார் குழுவின் பரிந்துரைகள் திருப்தி அளிக்காததால் இந்திய தேசிய காங்கிரஸினால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இது. அடுத்தது கேசி நியோகி கமிட்டி. இது 1950 தொடங்கப்பட்டுச்சு. 1950 தொடங்கப்பட்டுச்சு. திட்டக்குழு அமைக்க பரிந்துரை செய்த குழு இது. திட்டக்குழு அமைக்க பரிந்துரை செய்த குழு தான் கேசி நியோகி கமிட்டி. அடுத்தது பசல் அலி குழு. பசல் அலி குழு மாநில மறுசீரமைப்பிற்கு சிறந்த பரிந்துரைகளை வழங்க மத்திய அரசினால் அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழுவோட பரிந்துரைப்படி மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ பசல் அலி குழு 1953 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா குழு. பல்வந்த் ராய் மேத்தா குழு இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1957. 1957 சமுதாய நலத்திட்டம் அப்படிங்கிறது 1952 கொண்டு வந்தாங்க. தேசிய சமூக நலப்பணிகள் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு. இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்ததும் இந்த குழு தான். அடுத்தது அசோக் மேத்தா குழு. 1977 இந்த குழு அமைச்சாங்க. ஜனதா அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் குழு தான் இது. இந்த குழு பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் பரிந்துரையை நிராகரித்து இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செஞ்சிச்சு. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு. 1985 தொடங்கினாங்க ஜிவிகே ராவ் குழு. இது கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆராய திட்டக்குழுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. அடுத்தது எல்சி ஜெயின் கமிட்டி. 1985 தொடங்குச்சு எல்சி ஜெயின் கமிட்டி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான தமிழக அரசின் முதல் உயர்நிலைக்குழு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான தமிழக அரசின் முதல் உயர்நிலைக்குழு இது 1985 தொடங்கினாங்க. அடுத்தது எல்எம் சிங்வி குழு. எல்எம் சிங்வி குழு 1986 தொடங்கினாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு புத்துயிரூட்டும் பரிந்துரைகளை அளிக்கிற நோக்கில் இது அமைக்கப்பட்டுச்சு. பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, அந்த அமைப்பிற்கு புத்துயிர், அதாவது நியூ ஐடியாஸை கொடுக்குற ஒரு பரிந்துரைகளை கொடுக்கறதுக்காக இதை அமைச்சாங்க. அடுத்தது கோசி மணிக்குழு. கோசி மணிக்குழு அப்படிங்கிறது 1997 அமைச்சாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை மேம்படுத்த தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 2வது உயர்நிலை குழுவாக தான் இது கருதப்பட்டுச்சு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை மேம்படுத்த தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 2வது உயர்நிலை குழு கோசி மணிக்குழு 1997 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக ஒரு 4 பார்ட் இந்த இதில் கொடுக்கலான் இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வந்துடும். நன்றி, வணக்கம்.